ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்காக ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ட்ரோனை இப்போ பறக்க வச்சு அதோட லைவ் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் நான் காட்ட போகிறேன். தொடர்ந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போய் அதோட டாப் ஆங்கிள் வியூ ப்ளஸ் ஒரு ட்ரோன் ஷாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இது ஒரு டாய் ட்ரோன் தான், ஓகேவா? அதனால் இதை நம்ம சேஃப் ஜோனில் தான் பறக்க விடுறோம். தயவுசெய்து யாரும் இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரோன் நினச்சிடாதீங்க, இது டாய் ட்ரோனு. ஓகே, இப்போ நம்ம பறக்க விடுவோம். நம்மகிட்ட கையில் தான் இருக்குது நியோ, டிஜேயோட நியோ, ஓகேவா? இப்போது இதை பறக்க விடுவோம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது பாக்ஸோடு வந்துச்சு. நான் இதில் நிறையா திங்ஸை இதுக்குள்ளே மாற்றி இது ஒரு கேசிங் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரோன் பறக்கிறத நம்ம வீடியோ எடுப்போம். இதுதான் டிஜேயோட நியோ, ஓகேவா? இது பழைய மாடல் தான், புது மாடல் கிடையாது. நம்ம கண்ட்ரோலரும் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் அதோட RC3 கண்ட்ரோலர் நினைக்கிறேன். RC3 2 தெரில. ஓகே, நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி ஃப்ளை பண்ணி ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாய்ஸ் சில டைம் கேட்டாலும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 4Kக்கு மாற்றிக்கிடுவோம். இதில் 4K 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். பிகாஸ் இது டாய் ட்ரோனு, ஓகேவா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். Take off. Home point updated. Okay. இப்போ மேலே ஏற்றலாம். காற்று பயங்கரமாக இருக்குது. Landing. ஓகே, ரொம்ப லாங் பறக்க வைக்க முடியல நண்பர்களே. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கான். இது நம்ம வீட்டோட மாடி தான். காற்று பயங்கரமாக இருக்குன்னு வருது. ஓகே, ஒன் டைம் நம்ம மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கிடுவோம். ஹோம் பாயிண்ட்டு செட் பண்ணணும். இன்னொரு வாட்டி செட் பண்ணோம். ஏன்னா Home point updated. ஓ மை காட், மழை வருது. இதனால தான் அந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு வியூவை மட்டும் எடுத்துகிட்டு இறக்கிடுவோம். பார்த்துக்கோங்க, இதான் வியூ எப்படி இருக்குது. இப்போது இதில் லேண்டு, அதாவது நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா தான் அந்த ரிட்டர்ன் டு ஹோம் ஆப்ஷன் காட்டும். நம்ம கிட்ட தான் இருக்கோம், அதனால் காட்டலை. ஸ்ட்ராங் விண்ட் வார்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. கீழே இறக்கிடுவோம்.
இந்த டிஜே ட்ரோனு எப்படி லேண்ட் ஆகும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதில் கீழே இப்படி கையை வச்சிங்கன்னா உங்கள் கையில் லேண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்படி தான் லேண்ட் ஆகும், உங்கள் கையிலே லேண்ட் ஆயிரும்.